அகிலமெங்கும் உள்ள அன்பு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்கள் மேசராசி நேயர்களுக்கு வரக்கூடிய குரோதி வருடமாகப்பட்டது. இந்த வருட பிறப்பு ஆங்கிலம் 14/4/2024 திருவாதிரை நட்சத்திரம் சுக்லபட்சம் சஷ்டி திதியில் இந்த குரோதி வருஷம் பிறக்கப் போகுதுங்க. இந்த வருட பிறப்பாகப்பட்டதுங்க நம்மளுடைய மேசராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சாதகமான இந்த வருடத்தில் எந்த அளவுக்கு மேன்மையான யோகங்கள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இப்போ இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறவங்களாக இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுத்து ஆதரவு கொடுங்க. இப்போது மேசராசி நேயர்கள் அப்படின்னா அதாவது எதிலையும் வேகமும் விடாமுயற்சியும் இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் மேசராசி நேயர்கள். இந்த மேசராசி நேயர்கள் கடந்த காலங்களில் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மென்மேலும் வளர்ச்சியாக்கணும். சில விதத்தில் தடைகள் வந்தாலும் அந்த தடைகள் எல்லாமே சாதகமாக வெற்றிங்கிற ஒரு நிலையை அடையிறதுக்கு முயற்சி செய்திருப்பீங்க. சில பேருக்கு சாதகமான யோகங்கள் இருந்தாலும் சிலருக்கு பாதகமான சூழ்நிலைகளை தான் கடந்த காலம் இருந்தது. ஆனால் இந்த வருட பிறப்பாகப்பட்டது புது வருடம் பிறப்பு தமிழ் புத்தாண்டில் இருந்து நமக்கு மேசராசி நேயர்களுக்கு எந்த அளவுக்கு நமக்கு ஒரு சாதகமான வாய்ப்புகள் இருக்குதுன்னா, இந்த கிரக அமைப்புகள் இந்த வருட பிறப்பாகப்பட்டது பிறக்கும் காலகட்டத்தில் நவ கிரக அமைப்புகள் பார்த்துட்டோம்னா உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே மேசத்திலேயே குரு பகவானும் சூரிய பகவான் உச்ச நிலையிலும் இருக்குங்க. அதே சமயம் 6ஆம் இடமாகிய சத்ருஸ்தானத்தில் கேது பகவான் இருக்குங்க. 11ஆம் இடத்தில் சனி பகவானோட செவ்வாய் பகவானும் இருக்கும். அதே நேரத்தில் பார்த்துட்டோம்னா 12ஆம் இடம் ஆகிய விரயஸ்தானத்தில் அதாவது சுக்கிரன் உச்ச நிலையிலையும் புதன் அதே மாதிரி ராகு பகவானும் அந்த 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்த வருட பிறப்பாகது பிறக்கப் போகுது. இந்த கிரக அமைப்புகள் பார்த்துட்டோம்னா வருடக்கோள்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான், ராகு, கேது, சனி பகவான், இந்த 4 கிரகங்களும் பார்த்துட்டோம்னா குரு பகவான் மட்டும்தான் இந்த ஏப்ரல் மாதம் அப்படின்னா கணக்குக்கு இந்த சித்திரை மாதத்தில் கரெக்டாக பெயர்ச்சி ஆகும். ஆனால் உங்களுடைய ஜென்மத்திலிருந்து 2ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகும். மற்ற கிரகங்கள் பார்த்துட்டோம்னா எந்த கிரகமும் பெயர்ச்சிங்கிறது இல்லை. மாதக்கோள்கள் பெயர்ச்சி ஆகும். அது சிறு சிறு மாற்றங்கள் கொடுத்தாலும் வருடக்கோள்களாகப்பட்டது மாற்ற நிலை அடைகிறது இல்லைங்க. இந்த நிலையில் இருக்கும்போது மேசராசி நேயர்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு கடந்த காலத்தில் கணக்கு போட்டு பார்த்துட்டோம்னா சில விதமான ஜென்மத்தில் இருந்த குரு பகவான் ஜென்ம குரு, அதே சமயம் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் சனி பகவானும் இருந்த ஒரு காலகட்டத்தில், அதே மாதிரி ஜென்மத்தில் ராகுவும் இந்த 2 மாதத்துக்கு முன்னால் வரைக்கும் உங்களுடைய ஜென்மத்தில் ராகு இருந்ததுனால இந்த 1.5 வருட காலம் உங்களுக்கு சில அலைச்சல், மன உளைச்சல், மன கஷ்டங்கள் சொல்லக்கூடிய அதாவது சில விஷயங்கள் செஞ்சு முடியக்கூடிய ஒரு தடைகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும். இந்த தடைகள் நமக்கு எந்த அளவுக்கு சாதகமாக பயன்படுத்தணும்னு முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. தொழிலாதார சம்மந்தப்பட்ட விதத்தில் ஒரு முன்னேற்றங்கள் நீங்கள் முயற்சிகள் எடுத்தாலும் அதை முழுமையாக செஞ்சு முடிக்க முடியாமல் சில தடை, சில குறை, பணம் சம்மந்தப்பட்ட விதத்தில் வளர்ச்சி இல்லாமல் வரக்கூடிய பணம் பத்தாது, இருக்கக்கூடிய பணத்தை வச்சு ஒரு காரியத்தை செய்யலாம்னாலும் அந்த நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு முன்னால் தேவையில்லாத விரய செலவுகள் இந்த மாதிரி
பல தடைகள் வந்து சில நன்மையான விஷயங்கள் செஞ்சு முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த புத்தாண்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வருடம் முழுசாவே நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வளர்ச்சிங்கிறது கண்டிப்பாக ஒரு திருப்திகரமான வருடமாகத்தான் உங்களுடைய ராசிக்கு ஒரு சுக பலன், யோக பலன், ஒரு முன்னேற்றம் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. இது எதனால் நம்ம இந்த அளவுக்கு உறுதிப்பட சொல்கிறோம்னா, உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானாகப்பட்டதுங்க கரெக்டாக 31 ஏப்ரல் மாதம் 31 உங்களுடைய ஜென்மத்தில் இருந்து 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானம், தனஸ்தானம் சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு குரு பெயர்ச்சி ஆகும்போது அந்த குருவோடைய பலம் உங்களுக்கு நிச்சயமாக 6ஆம் இடத்தை பார்வை 5ஆம் பார்வையாக பார்க்குதுங்க. அப்போது 6ஆம் இடம்ங்கிறது என்னங்க? அதாவது நோய் நொடி, கடன், வம்பு வழக்கு, அடுத்தவங்களால, எதிரிகள்னால பாதிப்புகள். இதுக்கு முன்னால் நீங்கள் எந்த அளவுக்கு அடுத்தவங்களால் ஒரு பணத்தை கொடுத்து ஏமாறுறது, தொழில் செய்யக்கூடிய இடத்துல நமக்கு நம்பிக்கையாக இருந்து அவங்க நமக்கு பாதகமான சில சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கெட்ட பெயர்களை உருவாக்கி தொழில் செய்யக்கூடிய இடத்துல நமக்கு மன சங்கடங்களை உருவாக்கி கொடுத்தவங்களுக்கு முன்னால் தனக்கு அந்த 6ஆம் பார்வை 5ஆம் இடத்தை 5ஆம் பார்வையை குரு பகவான் பார்க்கும்போது இந்த எதிரிகளுடைய தொல்லைகள் மட்டும் இல்லை, கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, சில இடத்துல கடன் வாங்கினது கட்ட முடியாமல் ரொம்ப நாள் நமக்கு அதுக்கு வட்டி மேலே வட்டியே கட்டிகிட்டு இருக்கிறது, அதுவும் சில காலகட்டத்தில் கொடுக்க முடியாமல் நம்மளுடைய நம்பிக்கை நாணயம் பாதிக்கப்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் சில பேர் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு யோக பலமாக உங்களுக்கு இந்த வருடம் முழுதாவே அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த குரோதி வருடம் முழுசாவே இந்த ஒரு வருட காலமும் உங்களுக்கு சாதகமான ஒரு வாய்ப்பாக தான் பார்க்கப்படுதுங்க. அதே சமயத்தில் உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள், உடல் அசரிக்கை, அதே மாதிரி உங்களுடைய குடும்ப சம்மந்தப்பட்டவங்களை, வயதானவர்கள், தாய் தகப்பன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மருத்துவ செலவுகள், தேவையில்லாத விரைய செலவுகள், இதெல்லாமே பண்ணிகிட்டு இருந்த சிலருக்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு மருத்துவம், ஒரு வைத்தியம் பார்த்தாலும் தீர்ந்தது, ஒரு பிரச்சனைகள், ஒரு ஆரோக்கியம், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம், ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்டாங்க, நல்லாயிருச்சு, ஒரு வைத்தியத்தை பார்த்து நமக்கு அது கிளியர் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு மன நிறைவு கண்டிப்பாக மேசராசி நேயர்கள் மூலமாக தன் குடும்பத்துக்கும் ஏற்படும். அதே மாதிரி மேசராசி நேயர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்திலும் தெளிவாக இருக்கும், சரியான சிந்தனையாக இருக்கும். சிலருக்கு முன்னால் நாம் சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிற வைராக்கியத்தில் இருக்கக்கூடியவங்க முடியாமல் தத்தளிச்சிருந்த காலகட்டம் போய் இந்த நேரம், இந்த வருடம் முழுசாவே உங்களுக்கு சில பிரச்சனைகள் தீர்த்து புது வழி வாய்ப்புகள், ஒரு முன்னேற்ற பாதை நமக்கு கிடைச்சது அப்படிங்கிற மன மகிழ்ச்சி கண்டிப்பாக மேசராசி நேயர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுங்க. அதே சமயம் இந்த மேசராசியில் இந்த குரோதி வருஷம் பிறக்கும் போதே, அதாவது சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பஞ்சமாதிபதி, 5ஆம் ஸ்தானாதிபதி, ஜென்மத்திலேயே உச்ச நிலையில் இருக்குது சூரிய பகவான். அப்படிங்கிற போது உங்களுக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட சில வாய்ப்புகள் எதிர்பார்த்து அரசாங்க தொழிலில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பதவி உயர்வு, ஒரு அதே நேரத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர், அதாவது இடமாற்றம், இந்த மாதிரி வாய்ப்புகள் அமையாமல் சிரமங்கள் பட்டுட்டு இருந்தவங்களுக்கு, அதே நேரத்தில் மேல் அதிகாரிகள்னால மன உளைச்சல், நாம் நல்லாவே வேலை செய்தாலும் நமக்கு தேவையில்லாத அடுத்தவங்கள் செய்யக்கூடிய குறைகளுக்கு நாம் பதில் சொல்லக்கூடிய ஒரு நெருக்கடி, சிலருக்கு பார்த்தோம்னா தொழிலில் வேலையில் போராட்டமான சில பிரச்சனைகள், சரியான முறையில் வேலைக்கு போக முடியாத சில இக்கட்டான ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுக்கு ஒரு வேலையில் ஒரு திருப்திகரமான ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படும். அதே சமயம் 7ஆம் பார்வையாக உங்களுடைய கலஸ்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுடைய நட்பு வட்டாரங்கள் சம்பந்தப்பட்ட விதத்தையும் அந்த 7ஆம் இடமாகிய அந்த குரு பகவான் பார்வை
உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்தே பார்த்துட்டோம்னா இது உங்களுக்கு குடும்பத்தில் ஏற்பட்ட மன உளைச்சல், கணவன் மனைவினால் சண்டை சத்துருவுகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியான முறையில் புரிஞ்சிக்க முடியாமல் இன்றைக்கி ஏற்ற தாழ்வுகள் இருந்து சிலருக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் வெளியில் பிரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற நிலை சிலருக்கு ஏற்பட்டிருக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா ஒன்றா வாழ்ந்தாலும் நிம்மதி இல்லாமல் இருக்குது. சிலருக்கு பார்க்கும்போது ஒரு டைவர்ஸுங்கிற அளவுக்கு நெருக்கடிகள் கொடுத்துட்ருக்குது. சரியான ஒரு தீர்வு, ஒரு முடிவு எடுக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக குடும்ப பிரச்சனைகள் சுமூகமான முறையில் ஒரு தீர்ந்து ஒரு குடும்ப ஒற்றுமை, ஒரு புதிய ஒரு குடும்ப மகிழ்ச்சி உங்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரோதி வருஷம் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சுகபலத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. நாம் எத்தனையோ கஷ்டங்கள் பட்டுட்டோம். இன்றைக்கி பார்த்தோம்னா ஒரு விதத்தில் வேலையில் கஷ்டம், இன்னொன்று பார்த்தோம்னா குடும்பத்துலேயும் ஒரு மன அமைதி இல்லாமல் இருக்குது, பண நெருக்கடி. அப்படிங்கிறவங்களுக்கு பணவரவு தனவரவு கண்டிப்பாக இந்த குரோதி வருஷத்தில் நிச்சயமாக உங்களுக்கு மேன்மை கொடுக்கும். அது எதையினால் நம்ம இப்படி சொல்கிறோம்னா, உங்களுடைய ராசியில் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்து சரியான முறையில் கரெக்டாக 8ஆம் பாவகத்தை பார்க்குறதுனால, அதாவது 9ஆம் பார்வையாக பார்க்கும்போது உங்களுடைய ராசி ஜென்மஸ்தானத்தில் இருந்து கடந்த காலங்கள் நமக்கு 1000 விதமான சிரமங்கள் பட்டிருந்தாலும் 10ஆம் பார்வை அப்படிங்கிற ஒரு அமைப்பு, அதாவது உங்கள் 8ஆம் ஸ்தானத்தில் கரெக்டாக இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய காலகட்டம் இது இந்த ஜென்ம யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ஆரம்பமே உங்களுக்கு குரோதி வருஷம் ஒரு மேன்மையான சில பலன்கள் நிச்சயமாக கொடுக்கத்தான் போகுதுங்க. தனஸ்தானத்தில் அப்படின்னா பணவரவு, தனவரவு, செல்வாக்கு, சொல்லுக்கு ஒரு பலம், பேச்சுக்கு ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை, உங்களுக்குங்கிற ஒரு அங்கீகாரம் நிச்சயமாக உங்களுக்கு இந்த குரோதி வருஷம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குதுங்க. அதே சமயத்தில் உங்களுடைய ராசியிலிருந்து 11ஆம் இடத்தில் சனி பகவான் அமைந்திருக்கிறதுனால, அந்த சனி பகவான் உங்களுடைய ராசியை 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனாலையும் குடும்பஸ்தானையும், அதாவது இந்த 3ஆம் பார்வை அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் ஆரம்ப காலம் உங்களுடைய பழக்க வழக்கங்கள், அடுத்தவங்களை நம்பிக்கை, நாணயம் சம்மந்தப்பட்ட விதத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம். அந்த ஆரம்ப காலம் சித்திரை வைகாசி இந்த 2 மாதத்துக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. அதே சமயத்தில் அந்த தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானால் கண்டிப்பாக தனயோகம், செல்வாக்கு பலம் இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சுபகாரியங்கள், வீட்டில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு யோக பாக்கியமும் உங்களுக்கு நிச்சயமாக இந்த குரோதி வருஷம் ஒரு மேன்மையான ஒரு யோகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துனால கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் கடுமையாக்குங்க. அதே நேரம் அந்த முயற்சி உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது இது உங்களுடைய குரோதி வருஷத்துக்கு உண்டான பலன்கள். இருப்பினும் உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பாருங்கள். உங்களுடைய லக்னம், உங்களுடைய ஜனனகால திசை, இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய திசா புத்தி பலன்கள் அதையும் ஒரு முறை முழுமையாக பார்த்துட்டு கண்டிப்பாக முயற்சிகளுங்கிறது உறுதியாக நீங்கள் எடுத்து இதையே நம்ம அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுத்தும் போது கண்டிப்பாக சக்ஸஸ், வெற்றி அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுடைய மேச ராசிக்கு கண்டிப்பாக கிடைச்சே தீருங்க. நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் செய்து பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் 3ஐயும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்கள் தெரிஞ்சு அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுங்க. வெற்றி கண்டிப்பாக மேசராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு கண்டிப்பாக உறுதியாக, நம்பிக்கையாக சொல்லக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் இருக்குதுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.